Hi all, this is Priyadashini here. So, இன்னைக்கான verbal ability classல நம்ம என்ன பார்க்க போறோம்னா CUET question paper, which means Central University Entrance Test 2024 ஆன question paper ஓட analysis தான் பார்க்க போறோம். இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த question எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இந்த questions கேட்டிருக்கு, அதுக்கு எது சரியான ஆன்சர், ஏன் மற்ற ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்றதுக்கான எல்லா டீடைல்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். First question, sentence rearrangement. Rearrange the following phrases in the right sequence to form a meaningful sentence. Question லே கொடுத்துட்டாங்க, you have to arrange the phrases to make sense அப்படின்றத இங்க கேட்கப்பட்ட கேள்வி. We have 4 options A, B, C, D. எப்பொழுதுமே rearranging sentence நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா first a sentence should talk about subject. Subject பத்தி எது பேசுதோ அதுதான் sentence ஓட முதல் பகுதியா வரும். அப்படி பார்த்தா option D தான் இங்க first வரும். She worked on the case. So option D வச்சு இங்க எந்த ஆப்ஷன்லாம் வருது 2 and 3. So ஈஸியா 1ம் 4ம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே எதுவாக இருந்தாலும் சரி எலிமினேஷன் மெத்தட் அப்படின்றத யூஸ் பண்ணி. எலிமினேஷன் மெத்தட்னா என்ன, எது வரவே வராது அப்படின்னு இருக்குல்ல, அதை ரெண்டையும் டெலீட் பண்ணிங்கன்னா எது வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று இது டைம் சேவராக இருக்கும், ரெண்டாவது இது கரெக்டான ஆன்சரை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஆப்ஷன் இங்கே என்ன வரும் அப்படின்னா for 7 hours but was hardly able to decide who the murderer was. B, because of the absence of any motivation. இதுதான் கோகரண்டாவும் லாஜிக்கலாவும் கரெக்டான ஆர்டர். அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த பொண்ணு அந்த ஒர்க்ல 7 hours ஒர்க் பண்ண போதிலும் அவங்களால மர்டரர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த கொலைக்கான எந்த காரணமுமே தெரியாததுனால அதை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தது. இதுதான் இங்க கரெக்டான மீனிங். ஸோ அதுபடி பார்த்தா ஆப்ஷன் 2 அதாவது DACB இந்த ஆர்டர் தான் இங்க சரியானதா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், filling the blank with the correct option. The candidate assured the interviewers that the dip in her grades during her second semester was an dash, since she had always been a top scorer in the first semester. இன்டர்வியூவர்கிட்ட வந்து அந்த கேண்டிடேட் வந்து சொல்கிறாங்க செகண்ட் செமஸ்டரில் டிப் இன் ஹர் மார்க்னா கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அவங்க வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி வாஸ் ட்ரைங் டு டெல் சம்திங். அதுக்கு நம்ம இந்த 4 ஆப்ஷனுக்கான மீனிங் தெரிஞ்சால் தான் இது எது அப்படின்றதுக்கான அர்த்தம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4 ஆப்ஷனுக்கான மீனிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அனாமலி அப்படின்றது என்ன அப்படின்னா திஸ் ரெஃபர்ஸ் டு சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் நார்மல் ஆர் எக்ஸ்பெக்டட். நார்மலாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தன் டெய்லி 9 மணிக்கே ஸ்கூலுக்கு வரான், சடனாக அவன் 10 மணிக்கு வந்து ஒரு அன்யூஷுவல் திங்காக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல யூ கேன் யூஸ் த டேர்ம் அனாமலி. அலை மீன்ஸ் டு ரெடியூஸ் டிமினிஷ் எமோஷன்ஸ் சச் அஸ் ஃபியர், வரி ஆர் டவுட். It is often used in the context of easing someone's concern. ஸோ அலை அப்படின்றது என்னன்னா ஒருத்தர் ஒரு பயத்தாலேயோ ஒரு கவலையாவோ இருக்கும்போது அவங்கள சமாதானப்படுத்துறது, கன்சர்ன் அப்படின்றது சமாதானப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த டேர்ம் இஸ் கால் அலை. adage is nothing but proverb, that's called adage. Abasement refers to the reduction, decrease or removal of something such as noise, pollution, taxes. It is commonly used in legal, environmental or financial context. அபேட்மெண்ட் இஸ் மோர் ஓவர் லைக் அலை. அலை எப்படி ஃபீலிங்ஸை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோமோ, பொல்யூஷனை பற்றி, டேக்ஸை பற்றி, அதற்கான குறைப்பை பற்றி பேசும்பொழுது we can use the term abatement. Now look at the example, you will get a clear idea. Anomaly. Finding a 4-leaf clover is an anomaly. Most clovers have the 3 leaves. Clover அப்படின்றது இங்கே ஒரு plant and it has a 3 leaf. எப்பொழுதுமே யூஸ்வலாக அதுக்கு 3 leaves தான் இருக்கும், பட் சடனாக 4 leaf இருக்கிறது ஒரு unusual thing. அதனால தான் we have used the term anomaly here. So allay, the mother sang a lullaby to allay the baby's fear. lullaby அப்படின்றது nothing but தாலாட்டு. அந்த குழந்தை வந்து பயத்தால் அழுதப்ப அவங்க அம்மா வந்து தாலாட்டு பாடி அந்த பயத்தை குறைச்சாங்க. இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஃபீலிங்ஸில். ஸோ ஃபீலிங்ஸ் சம்மந்தமாக குறைக்கிற விஷயத்தை பற்றி பேசும்பொழுது யூ கேன் யூஸ் த டேர்ம் allay. adage is nothing but proverb, better late than never. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு லேட்டாக ட்ரை பண்ணுறது இஸ் பெட்டர். இட்ஸ் a proverb, you can use the term adage here. Abatement, the city offered a tax abatement to attract new business. அந்த city வந்து tax abatement, tax குறைப்பு செஞ்சாங்க. எதுக்காக அப்படின்னா நியூ பிஸ்னஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த நாய்ஸ், பொல்யூஷன், tax குறைப்பு, இதுக்கெல்லாம் you can use the term abatement. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அந்த பொண்ணு எப்பொழுதுமே டாப் ஸ்கோராக தான் இருந்திருக்காங்க, சடனாக செகண்ட் செமஸ்டரில் குறைஞ்சிருக்காங்க, ஒரு அன்யூஷுவல் திங்கில். ஸோ anomaly is a right answer here. Next, match the words in list 1 with their definition. 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, எது எதுக்கானது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வேர்ட்ஸ் லைக் தியோக்ரஸி, மேக்லோமானியா, அப்போத்தகாரி, ஆன்டிக்வேரியன், இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்.
இந்த ஸ்லைட் பாருங்கள், அதுக்கான மீனிங்லாம் நான் சொல்லியிருக்கேன். தியோக்ரஸி, politics and government that is controlled by religious leaders or a country with such government. Democracy அப்படின்ற வேர்டு நீங்கள் சோஷியல் சயின்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெமோக்ரஸினா என்ன? இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்படின்னா என்ன? அது ஒரு சமத்துவமான கண்ட்ரி. யார் வேணும்னாலும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸி. வேற தியோக்ரஸி அப்படின்றது அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய லீடர் வந்து ஒரு மதத்து மீது அதிக பற்றுடையவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கால் தியோக்ரஸி. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணலாம் எது எதெல்லாம் தியோக்ரஸி கண்ட்ரி அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், மேக்லோமேனியா, an unnaturally strong wish, power and control are the belief that you are very much more important and powerful than you really are. மேக்லோமேனியா அப்படின்றது பொதுவாக ஒரு டெல்யூஷன், ஒரு மனநோய். இப்போ ஒரு டீச்சரால் இவ்வளோ தான் பண்ண முடியும், ஒரு கலெக்டரால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு இருக்குல்ல, இல்லை அதெல்லாம் தாண்டி என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும், அவங்களோட பவர் இவ்வளோவா தான் இருக்கும், ஆனால் அதை தாண்டியும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநோய் இருக்குல்ல, தட் இஸ் கால் மேக்லோமேனியா. Apothecary, a person who in the past made sold medicine. பழைய காலத்தில் மெடிசன் விற்றுருப்பாங்கல்ல, those people are called apothecary. Antiquarian, one who collects and studies objects or artistic works from the distant past. பழைய புக்ஸு, பழைய பாத்திரம், பழைய ஜுவல் இதை பற்றி படிக்கிறவங்களும் அதை கலெக்ட் பண்ணுறவங்களும் இஸ் கால் ஆன்டிக்வேரியன். நம்ம கூட சொல்ல அந்த ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போய் ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்லாம் சொல்ல, அது பழமையான விஷயங்களை பற்றி படிக்கிறதும் அதை கலெக்ட் பண்ணுற பர்சன்ஸ் ஆர் கால் ஆன்டிக்வேரியன். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தியோக்ரஸி அப்படின்றது என்ன? A government by divine guidance or religious leaders. Megalomania, a morbid delusion of one's power, importance or godliness. Morbid delusion என்ன? ஒரு மனநோய். Apothecary, one who keeps drugs for sale and puts up prescription. Prescription என்ன? டாக்டர்ஸ் எழுதி கொடுப்பாங்களே ஒரு சிட், that is called prescription. Drugs அப்படின்றது இங்கே மெடிசின், டேப்லெட்ஸ் தான் இங்கே ட்ரக்ஸ். Antiquarian, one who collects and studies objects or artistic works from the distant past. அப்படி பார்த்தா இங்கே ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், fill in the blank with the correct option. A small dash between two children ended up as a group fight. ரெண்டு குழந்தைகளுக்கு நடுவில் நடக்கிற ஏதோ ஒன்று பெரிய ஃபைட்டாக மாறலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. and we have 4 option: altercation, match, contest, race. இதுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது எது அப்படின்றது கரெக்டாக தெரியும். ஸோ மீனிங் altercation, this refers to a heated or angry argument. ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஒரு ஹாட்டான விவாதம் இஸ் கால் altercation. அண்ட் டிஸ்பியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபைட். இது ஒரு தேவையில்லாத விஷயம் தான் எந்த இடத்துல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. டிஸ்பியூட் அப்படின்னா ஃபைட் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் மேட்ச், இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் போகலாம், கபடி மேட்ச் போகலாம் அப்படின்னு சொல்லல, இட்ஸ் ஜஸ்ட் அ காம்படிஷன். கான்டெஸ்ட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மேட்ச் தான். அங்கே சிங்கிங் கான்டெஸ்ட் நடக்குது, நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அப்படிலாம் நம்ம வழக்கமாக பேசி போகல. ஸோ கான்டெஸ்ட் ஆல்சோ மேட்ச். ரேஸ், திஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்பீட் காம்படிஷன். ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் ஸ்பீட் காம்படிஷனில், தட் இஸ் கால் ரேஸ். ஸோ இது மூணுமே காம்படிஷன், மேட்ச் அது சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ ஆல்ட்ரிகேஷன் தான் இங்கே சரியாக வரும். A small altercation between two children ended up as a group fight. ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த ஹீட்டான ஆர்குமெண்ட் வந்து ஃபைட்டாக மாறக்கூடும் அப்படின்றதான் இங்கே இதற்கான அர்த்தம். Replace the underlined word with the most appropriate synonym. For some time now, we have been toying with the idea of transferring all our business from physical to online sales only. ஸோ ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளோட பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஃபிசிக்கல்லேருந்து, அதாவது இந்த கடைகள் இதிலேருந்து ஆன்லைனுக்கு மாற்றலாம் அப்படின்றத இந்த டாயிங் அப்படின்ற வேர்டை வச்சு சொல்கிறாரு. ஸோ டாயிங் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அண்ட் we have 4 options. அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். The phrase toying with the idea means to casually think about or consider something but not in a definitive or serious manner. டாயிங் த ஐடியா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஐடியாவை நான் கன்சிடர் பண்ணுறேன் பட் நாட் இன் அ சீரியஸ் மேனர். உடனே நான் அதை எடுத்துகிட்டு நாளைக்கே நீ சொல்லிட்டு நான் நாளைக்கே பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்றத இங்கே டாயிங் அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ கன்சிடரிங் இஸ் அ ரைட் ஆன்சர் ஹியர். மற்றதுக்கான மீனிங்கும் பார்த்துலாம். லான்ச், லான்ச் அப்படின்றது என்ன? க்ளோத்திங் பிராண்ட் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறேன். டு இனிஷியேட் சம்திங் இஸ் கால் லான்ச். ஷோயிங், ஷோ யூர் நோட் புக் அப்படின்னு உங்கள் டீச்சர் கேட்பாங்கல்ல, அப்போ ஷோயிங் அப்படின்றது என்ன? காட்டுறது. கேர்ஃபுல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பத்திரமா இரு. while you're going out be careful, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தட் இஸ் கால் கேர்ஃபுல். ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடரிங் இஸ் அ ரைட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், select the word opposite in meaning to the underlined word. அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கான ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. whenever you attend the question, read the question carefully. சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்கன்னா தப்பு. அந்த வேர்டுக்கான மீனிங் கேட்கலாம், அந்த வேர்டுக்கான ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க.
வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா reconciled. At first the workers were agreeable to the proposals of their manager, but later they were reconciled to the new proposal. என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜர் கொடுத்த ப்ரொபோசலை ஒர்க்கர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பட் அந்த நியூ ப்ரொபோசலை வந்து ரெக்கன்சைல் பண்ணிட்டாங்க அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். உனக்கு ரெக்கன்சைல் அப்படின்றதுக்கான மீனிங் தெரிஞ்சால் அதுக்கு என்ன ஆப்போசிட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன மீனிங் அப்படின்றத பார்த்துடலாம். The underlined word reconcile means to restore friendly relation or come to an agreement after a conflict. ரெக்கன்சைல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் ஒத்துழைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒருத்தன் டோனி நல்ல பிளேயர்னு சொல்கிறான், இன்னொருத்தன் நல்ல பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் நல்ல பிளேயர் அப்படின்றதுக்கான பாயிண்ட்டை சொல்கிறான், இவன் நல்ல பிளேயர் இல்லை அப்படின்றதுக்கான பாயிண்ட்டை சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு வரீங்க, தட் டோனி இஸ் அ குட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு வரீங்களா, உடனே வராமல் ஒரு விவாதத்தை பண்ணி ஒரு முடிவுக்கு வரீங்களா, தட் இஸ் கால் ரெக்கன்சைல்டு. ஸோ அதுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா estranged. estranged அப்படின்னா no longer in a friendly term. friendly termல இல்லை அப்படின்றதா estranged. எக்ஸாம்பிள் பாருங்க, she felt estranged from her sister after the argument. அவங்க சிஸ்டர் ஆர்குமெண்ட் பண்ணதுக்கப்புறம் she felt estranged from her. அவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லி டேர்ம்லேயே அவங்க இல்லை அப்படின்றத இங்கே சொல்ல வருது. ஸோ estranged is a right answer here. அதர் ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங்கையும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இது ஏதாவது உங்களுக்கு வந்தால் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெசிஸ்டன்ட், this means opposing or unwilling. ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது, I'm not ready for that அப்படின்னு அப்போஸ் பண்ணுறதுக்காக you can use the word resistant. Cooperate, this means working together. அவ ஒரு நல்ல ஆளு, அவ கூட சேர்ந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். working together is called cooperate. agreed, உன்னை ஏத்துக்கிறது, I agreed that point. ஏத்துக்கிறது, it's called agreed. So right answer is estranged. Next, complete the sentence given in list 1 with appropriate words given in list 2. இங்க இருக்கிற சென்டென்ஸை இங்க இருக்க வேர்ட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா இதற்கான மீனிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கொலாபரேட், கொராபரேட், credible, creditable, இதற்கான மீனிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பார்த்துடலாம். கொலாபரேட் மீன்ஸ் டு ஒர்க் டுகெதர் வித் அதர்ஸ். இப்போல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்களா, நான் அந்த பிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன், இந்த பிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. கொலாபரேட் இஸ் சம்திங் பட் ஒர்க்கிங் வித் சம் ஒன், இட்ஸ் கால் collaborate. Next, corroborate means to confirm or support something with evidence. Corroborate அப்படின்றது என்னன்னா to give support with the solid evidence. ஒரு evidence வச்சு ஒரு support கொடுக்கிறது, it's called corroborate. Example பாருங்க, the documents corroborating his claims were presented in court to strengthen his case. அவங்க சப்மிட் பண்ண சாலிடான டாக்குமெண்ட் வந்து அந்த கேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருச்சு. அந்த மாதிரியான டேர்ம்ல you can use corroborate. Credible means trustworthy or believable, fitting the context of a reasonable explanation. credible அப்படின்றது என்னன்னா ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு உண்மையான சம்பவம் இருக்குல்ல, அந்த மாதிரியான இடங்களில் you can use the word credible. She presented a credible explanation for her absence at the meeting. அவங்க மீட்டிங்க்கு ஏன் ஆப்சென்ட் ஆனாங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு credible-ஆன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, ஒரு உண்மையான ஒரு நம்பகத்தன்மையான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க சொல்லியிருக்காங்க. Creditable means valuable. Despite the challenges, his creditable performance in the competition impressed the judges. அவங்களுக்கு பல சோதனைகள் இருந்த போதிலும் அவங்களோட வேல்யூபிளான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட்டபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா வேல்யூபிள். இப்போ கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும், ஏன்னா மீனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களால் இதை ஈஸியாக பண்ண முடியும். She was able to give a dash explanation in the court for her presence near the crime scene. அவங்க வந்து அந்த கிரைம் சீன் பக்கத்தில் இருந்ததுனால அவங்க ஒரு நம்பகத்தன்மையான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங்காக வருது. ஸோ எந்த ஆன்சர் இங்கே கரெக்டாக வரும்? நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னா எந்த ஆன்சர் இங்கே கரெக்டாக வரும்? கிரெடிபிள். ஸோ ஏ வந்து ஆப்ஷன் 3 தான். ஸோ ஏ எது ஆப்ஷன் 3ன்னு பாருங்க, இது இல்லை, இது இல்லை, இதுதான் இருக்குது, இதுவும் இல்லை. நான் சொன்னல எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி தான் எலிமினேஷன் மெத்தட் ஒர்க் பண்ணும். பட் இருந்தாலும் இதுக்கான மீனிங்கும் பார்த்துடலாம். த ராக்லேண்ட் ஹாஸ்பிட்டல் டேஷ் வித் எய்ம்ஸ் to conduct a free cancer screening camp. ராக்லேண்ட் ஹாஸ்பிட்டலும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து ஃப்ரீ கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, சேர்ந்து வேலை பார்த்து அப்படின்றதுக்கு எங்கே கரெக்டாக வரும்? கொலாபரேட். வேர் இஸ் கொலாபரேட் ஹியர்? இங்கே இருக்குது கொலாபரேட். ஸோ கொலாபரேட் தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். Though she has shown only 4% improvement in achieving her target, yet her efforts are. அவங்க வந்து 4% தான் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாலும் அவங்க எஃபர்ட்ஸ் வந்து வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேல்யூபிள் அப்படின்றது என்னதான் இருக்கும்? கிரெடிட்டபிள் தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ சி இஸ் த
right answer here. Next, the doctors give the prognosis by dash their diagnosis with several tests. Prognosis அப்படின்றது என்ன அப்படின்னா முன்கூட்டியே கணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அப்டமன் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அறிகுறிகள் எல்லாம் கேட்டு உனக்கு அல்சர் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது இந்த ரீசனால உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்களா, தட் இஸ் கால் ப்ராக்னோசிஸ். முன்கூட்டியே கணிக்கிறது, அதான் ப்ராக்னோசிஸ்க்கான மீனிங். இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா the doctors give the prognosis by dash their diagnosis with several tests. சில டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அது மூலியமா உனக்கு இதுதான் எந்த நோயின்னு சொல்ல, பட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சாலிட் எவிடன்ஸ் வச்சு இதுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான டேர்ம்ல கொராபரேட் தான் இங்க சரியான ஆன்சரா இருக்கும். ஸோ என்ன ஆன்சர் இங்க? A third, B first, C fourth, D வந்து second. This is the right answer here. Next, filling the blank with the correct option. Most of the guests arrived for the concert dash bus. கான்சர்ட்க்கு வந்த நிறைய கெஸ்ட் வந்து பஸ்ஸில் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எந்த ப்ரிப்போஷன் வரும்? பை, வித், ஃபார்ம், த்ரூ 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். Then we'll discuss which is the right answer அப்படின்றது. By is the correct preposition to use when referring to the mode of transportation. It indicates the method used to travel from one place to another. Transportation ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக தானே நம்ம போவோம். அந்த மாதிரியான இடங்களில் நம்ம பை தான் யூஸ் பண்ணணும். வித், when you accompany with somebody, ஒருவருடன், அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வித் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, she went to the concert with her friends. அவ ஃப்ரெண்டோட உடன் அவ கான்சர்ட்டுக்கு போனோம். அந்த உடன் அப்படின்ற இடத்துல நம்ம வித் யூஸ் பண்ணணும். from indicate the starting point, எதிலிருந்து அப்படின்ற மாதிரியான இடத்துல நம்ம from யூஸ் பண்ணணும். she moved here from New York. நியூயார்க்கிலிருந்து அவங்க இங்கே வந்தாங்க, இருந்து, அதுக்கு நம்ம from யூஸ் பண்ணணும். through generally refers to movement within a place or passing from one side to another. அதன் மூலமாக, அதன் மூலியமாகன்னு சொல்லுவல, அந்த மாதிரியான இடங்கள்ல you can use through. He learned the new software through trial and error. அதாவது அவன் பல தவறுகளை பண்ணி அதன் மூலியமாக அந்த நியூ சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டான், அதன் மூலியமாக அப்படின்னு சொல்கிறத, அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் த வேர்ட் த்ரோ. ஸோ இங்கே சரியான ஆன்சர் என்னவா இருக்கும்? டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கெஸ்ட் அரைவ் ஃபார் த கான்சர்ட் பை பஸ். பஸ்ஸின் வழியாகத்தான் வந்தார்கள் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ பை இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த வேர்ட் க்ளோசஸ்ட் இன் மீனிங் டு த அண்டர்லைன் வேர்ட். Why did you make that flippant remark about your choice of clothes? அதாவது ஏன் அவங்களோட கிளாத் மேலே ஒரு ஃப்ளிப்பண்ட்டான ரிமார்க் வைக்கிறீங்க அப்படின்றதான் இதற்கான மீனிங். இங்கே ஃப்ளிப்பண்ட் அப்படின்றதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷனுக்கான மீனிங் பார்த்துடலாம், அப்போ தான் அதற்கான மீனிங் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். Flippant refers to remarks or behavior that are not serious, often in a carefree manner. Flippant அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது, ரொம்ப சீரியஸாக அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக நார்மலாக இருக்கிறது இஸ் கால் flippant. It conveys a sense of being light-hearted or careless, especially about a serious matter. ஒரு சீரியஸ் மேட்டர்லேயும் ஒருத்தர் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்கல்ல, தட் இஸ் கால் flippant. அங்கே இதுக்கு எது சரியான மீனிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷுவல். கேஷுவல்னால் என்ன? அவன் ரொம்ப அப்படி பதட்டெல்லாம் படமாட்டான்பா, எந்த விஷயம் அந்த ரொம்ப கேஷுவலாக இருப்பான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நார்மலாக நிதானமாக இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃப்ளிப்பண்ட் அப்படின்றதுக்கான மீனிங் கேஷுவல் அப்படின்றது தான் சரியாக இருக்கும். நம்ம மற்ற ஆப்ஷனுக்கான மீனிங்கையும் பார்த்துடலாம். சர்காஸ்டிக். சர்காஸ்டிக் அப்படின்றது என்ன? someone who is sarcastic says or does the opposite of what they really mean in order to mock or insult someone. இப்போ ஒருத்தர் நல்ல மார்க்கே எடுத்துருக்க மாட்டான், ஃபெயில் ஆயிருப்பான், அவனை போயிட்டு என்னப்பா நல்ல மார்க் எடுத்திருக்க போல அப்படின்னு சொல்லுவல, தட் இஸ் கால் sarcastic. Disrespectful, மரியாதை இல்லாமல் நடத்துறது, இட்ஸ் கால் disrespectful. Indifferent, not interested in or caring about somebody or something. ஒருவர் மேலேயோ இல்லை ஒரு பொருளின் மேலேயோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இட்ஸ் கால் indifferent. ஸோ இங்கே கேஷுவல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், select word opposite in meaning to the underlined word. The thief showed his disbelief when informed that his partner had been arrested. Showed அப்படின்றதுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன மீனிங் சொல்ல வர்றாங்கன்னா, அந்த திருடன்ட்ட உன்னோட பார்ட்னரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதை வந்து அவன் நம்பலை. அவங்க சொல்லியிருக்காங்க, பட் அதை அவன் நம்பலை. அதுதான் இங்கே கன்வே ஆகிற மீனிங். அண்ட் நீங்கள் ஷோட் அப்படின்றதுக்கான ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷோட்கான மீனிங் என்ன? ஷோ யுவர் நோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டு அப்படின்றதா அர்த்தம். இப்போ காட்டு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? மறைச்சிரு அப்படின்றதான தானே இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்பிளேடு. நீங்கள் ஜெயிச்ச கப்பெல்லாம் அங்கே காரிடாரை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலை. அப்படின்னா என்ன? காட்டுறது இஸ் கால் டிஸ்பிளே. கன்சீல்டு. உங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆன்சர் ஸ்கிரிப்டை கன்சீல் பண்ணி எழுது, மறைச்சு எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் கால் கன்சீல். மறைச்சு எழுது இஸ் கால் கன்சீல். பேட்டில்டு, சண்டையிடுறது. மார்க்டு, நோட்டீஸ் பண்ணுறது. ஸோ இங்கே சரியான ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சீல்டு, மறைக்கிறது இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், filling the blank with the correct option.
the president finally had to dash the demands of the public for his resignation. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த பிரசிடென்ட் வந்து பப்ளிக்கோட டிமாண்டை ஏதோ செஞ்சுருக்காங்க அவங்களோட ரெசிக்னேஷனுக்காக அப்படின்றதான் இதற்கான மீனிங். இது எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்னு பார்க்கலாம். In this sentence, the correct option is accede to, which means agree given to a demand. Accede to அப்படின்றத இங்கே சரியான ஆன்சர் ஆகும். ஏன்னா accede to அப்படின்றது என்னன்னா ஏற்றுக்கிறது. இட்ஸ் கால் accede to. ஏன் மற்ற ஆப்ஷனில் சரி கிடையாதுன்றதையும் பார்த்துடலாம். இக்னோர். இக்னோர்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிடு, விட்டுரு, கண்டுக்காமல் விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது, அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிடுன்னு சொல்லலாம். அப்படின்னா கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது. இட்ஸ் கால் இக்னோர். இனிஷியேட். அவள் தான் என்கிட்ட இனிஷியேட் பண்ணால் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லுவல நம்ம கொலோக்கியலாக பேசும் பொழுது. இனிஷியேட் மீன் டு ஸ்டார்ட் அப் சம்திங். கண்டென். திஸ் மீன்ஸ் டு அக்செப்ட் ஆர் அலோ பிஹேவியர் தட் இஸ் கன்சிடர் ஆஸ் மாரலி ராங். பொய் சொல்கிறது தப்பு தானே, மாரலி ராங். அப்படி தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கிறோம்ல, ஒரு விஷயம் தப்பு மாரலி ராங்னு தெரிஞ்சு நம்ம ஏற்றுக்கிறோம்ல, தட் இஸ் கால் கண்டென். ஸோ இங்கே சரியான ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா accede to அப்படின்றதான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Rearrange the following parts of sentence in the correct sequence to form a meaningful sentence. Again rearranging sentence தான் கொடுத்துருக்காங்க. And we have 4 options. And இதில் ஒரு க்ளூ இருக்குது. இங்கே ஒரு கமா இருக்குது, இங்கே ஒரு and இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கல்ல. ஸோ கமா இருந்தால் கண்டிப்பாக அது கடைசி சென்டென்ஸாக இருக்காது, and இருந்தாலும் அது கடைசி சென்டென்ஸாக இருக்காது. இதெல்லாம் டிப். ஸோ இந்த மாதிரியான இருக்க சென்டென்ஸை பார்த்து நீங்கள் எலிமினேட் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ பி லாஸ்ட் சென்டென்ஸாக எதில் இருக்குது? இதில் இருக்குது. ஸோ இது தப்பு. அண்ட் டி ஏதாவது லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்கான்னு பாருங்கள், இதில் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ யூ கேன் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் 1 and 3. இது உங்கள் டைமை சேவ் பண்ணும்ல. ஸோ இப்போ நம்ம இது கொடுத்துருக்க இந்த ஃப்ரேஸில் எது வந்து சப்ஜெக்ட் பற்றி பேசுது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சப்ஜெக்ட் பற்றி பேசுது. For organizations which provide service to customers on a face-to-face basis, the quality of the relationship between customers and employees with whom they deal is very important. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து கஸ்டமருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வீஸ் கொடுக்கறதுனால அவங்க கஸ்டமருக்கும் எம்ப்ளாயீஸுக்குமான டீல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது அப்படின்றதான் இங்கே கோஹிரண்டான ஆர்டர், ஐ மீன் லாஜிக்கலான ஆர்டர். ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்டான ஆன்சர். And in the rearranging sentence, it's similar to reading comprehension. உங்களுக்கு நிறைய vocabularies தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் vocabularies நிறைய தெரிஞ்சிருந்தால் இதை டீல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ the more you study vocabulary, it gets easier to attend all these stuffs. Next question. Rearrange the following parts of sentence in the correct sequence to form a meaningful sentence. Again, இது rearranging the sentence தான். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டான லாஜிக்கலான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் இந்த ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், இங்கே ஒரு கமா இருக்குது, இங்கே ஒரு கமா இருக்குது. ஸோ கமாலாம் வந்து அது கண்டிப்பாக லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. அண்ட் இது பாருங்கள் 2ல் முடிஞ்சிருக்கு, அப்போ இதுவும் லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். கமா இருந்தால் அது லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது, அண்ட் 2ல் முடிஞ்சு அதெல்லாம் லாஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர். ஒரு சின்ன டைமுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் அப்போ எலிமினேட் பண்ணிடுங்க. எது டி சி ஏல முடியுது அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ இது டியில் முடியுது, ஸோ தப்பு. இது சியில் முடியுது, ஸோ தப்பு. இது ஏல முடியுது, ஸோ தப்பு. ஸோ ஈஸியான என்ன ஆன்சர் என்ன? 4th தான் ஆன்சர். ஸோ ஈஸியாக இதை கண்டுபிடிச்சலாம். பட் ஸ்டில் நம்ம இதுக்கான லாஜிக்கல் ஆர்டரை பார்த்துடலாம். அஸ் அ கான்செப்ட் ஃபண்டமெண்டல் டு எத்திக்கல் தியரி அண்ட் பொலிட்டிக்கல் philosophy, justice is associated with the notion of equity and equality, especially with injunction to treat equals equally. அதாவது இந்த எத்திக்கல் தியரி பொலிட்டிக்கல் philosophy இந்த 2 கான்செப்டோட ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஈக்குவலாகவும் சமத்துவமாகவும் நடத்தணும். ஈக்குவல்னா என்ன? சமநிலை. சமத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு டிசேபிள்ட் பர்சன் இருக்காங்க, ஒரு ஊனமுற்றவங்க இருக்காங்க, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. கை ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. இட் டசன்ட் மீன் தட் அது உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. அவங்க கை ஒழுங்காக இல்லாததுனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறோம்ல, தட் இஸ் கால் சமத்துவம். அண்ட் சமநிலை அப்படின்றது எல்லாரையும் சமமாக நடத்துறது, இட்ஸ் கால் சமநிலை. ஸோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்கல் தியரி படியும் பொலிட்டிக்கல் philosophy படியும் எல்லாத்தையும் சமத்துவமாகவும் சமநிலையாகவும் நடத்துறது தான் அப்படின்றத இங்கே இவங்க சொல்ல வர்ற மீனிங். அப்படி பார்த்தா ஆப்ஷன் 4 தான் இங்கே ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் த idioms in list 1 with their meaning list 2. இங்கே idioms கொடுத்துருக்காங்க, இங்கே அதுக்கான phrases கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். மீனிங் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துடலாம். blow the gap அப்படின்றது என்னன்னா divulge a secret. blow the gap means to reveal or disclose a secret. blow அப்படின்னா என்ன? ஊதுறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. blow the gap அப்படின்னா அவன் வந்து சீக்ரெட்டை சொல்லிட்டா. சீக்ரெட்னா என்ன? மறைச்சு வைக்கிறதான சீக்ரெட். அதை அவன் ஒருத்தர் சொல்லிட்டான் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் த டேர்ம் blow the gap. at the end of your tether அப்படின்றது என்னன்னா அவங்களால அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல. somebody is like
cannot handle the things அந்த மாதிரியான இடங்களில் you can use the word tether. Be full of beans அப்படின்றது என்னன்னா be full of energy அப்படின்றது அர்த்தம். Want to curl up and die, feel terribly ashamed and embarrassed. Want to curl up and die அப்படின்றது என்னன்னா ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு ஒரு இடத்துல நிப்போம்ல அந்த மாதிரியான இடங்களில் you can use the word want to curl up and die. Examples பாருங்க. He accidentally blew the gaff about the surprise party. சர்ப்ரைஸ் பார்ட்டினா என்ன? தெரியாமல் ஒருத்தருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது இட்ஸ் கால்ட் சர்ப்ரைஸ் பார்ட்டி. அதே ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் ப்ளூ த கேஃப் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் டீலிங் வித் கான்ஸ்டன்ட் டிலேஸ் ஷி வாஸ் அட் த எண்ட் ஆஃப் ஹர் டெதர். அவங்களோட அடிக்கடியாக நடந்துட்டு இருக்க அந்த லேட்டாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல we can use the word tether. The kids were full of beans after eating all that candy. கேண்டினா என்ன? ஸ்வீட்ஸ். ஸோ அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்றத இங்கே சொல்கிற மீனிங். ஃபார் த எக்ஸாம்பிள், வென் ஷி ட்ரிப்ட் அண்ட் ஃபெல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் ஷி வாண்டட் டு கர்ல் அப் அண்ட் டை. ட்ரிப்ட் அப்படின்னா என்ன? தடுமாறிட்டாங்க. ஆடியன்ஸ் முன்னாடி அவங்க தடுமாறி விழுந்தப்போ ஷி ஃபெல்ட் அஷேம்ட் அப்படிமோல அதுக்கு we can use the word curl up and die. ஸோ இந்த idiom and phrases கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ண மூலயமா தான் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மேன்மைப்படும்படியாகவும் இருக்கும். ஸோ யூஸ் idiom and phrases while you're talking with others. Next slide. Match the blanks list 1 with proportion in list 2. இங்கே ப்ரிப்போஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிப்போஷன்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது எதற்கான ஆன்சர் இங்கே வரும் அப்படின்றது தெரியும். ஸோ ஐ டெல் வேர் யூ ஹேவ் டு யூஸ் ஆல் தீஸ் ப்ரிப்போஷன். ஃப்ரம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோ. ஃப்ரம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றிலிருந்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். ஸோ வித் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் டு எக்ஸ்பிரஸ் கனெக்ஷன் அசோசியேஷன் வித் கம்பேட்டபிலிட்டி. ஒருவருடன், அந்த உடன் அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வித் யூஸ் பண்ணலாம். 2 யூஸ் டு இண்டிகேட் கம்பேரிசன் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃபன் எக்ஸ்பிரஸிங் சிமிலாரிட்டி ஆர் டிஃப்ரென்ஸ். when you want to show the similarity between this and that அந்த மாதிரியான இடங்களில் you can use to. for ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்படியான இடத்துல நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டேன்ல. ஸோ யோர் ஒர்க் இஸ் நீங்கள் அது எது எதுக்கு வரும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி எழுதுங்க. தட் இஸ் யோர் ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் சொல்லலை, நீங்களா இதை எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், rearrange the parts in the correct sequence to form a meaningful sentence. again rearranging the sentence தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ரேஸில் எது சப்ஜெக்ட் பற்றி பேசுதோ அதுதான் ஃபஸ்ட் வரும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் சப்ஜெக்ட் பற்றி பேசுது. cooperative learning is an eclectic and unique teaching method that enhances creativity and provides students with tools for critical thinking. cooperative learning அப்படின்றது என்ன அப்படின்னா சில்ட்ரனை வந்து குரூப்பாக உட்கார வச்சு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை பண்ண வைக்குவல்ல, அதுதான் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் என்ன பண்ணுது அப்படின்னா பசங்களை வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு, அதாவது ஒரு விஷயத்தை எப்படி யோசிச்சு அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் பற்றி யோசிச்சு பண்ணுவோம்ல, தட் இஸ் கால் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே லாஜிக்கலான ஆர்டர். ஸோ அப்படி பார்த்தா இங்கே ஆப்ஷன் 2 தான் இட்ஸ் அ ரைட் ஆன்சர் ஹியர். ஸோ தட்ஸ் இட் சில்ட்ரன். ஸோ இன்றைக்கி 16 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது யூல் பி ஹேவிங் கொஸ்டின் பேப்பர் இன் யோர் ஹேண்ட். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தனியாக உட்காந்து எது கரெக்ட் அப்படின்னு எழுதுங்க. அண்ட் நிறைய வேர்ட்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கான மீனிங் என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. வில் see you in the next class. Thank you.